ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் புதுசாக ஒரு ஹார்ட்கோர் மைன்கிராஃப்ட் சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருப்பேன். இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வில்லேஜ் பெரிய வில்லேஜ்னு நினச்சி வந்தேன். ஆனால் வில்லேஜில் எத்தனை வீடுன்னு பாருங்கள். ஒன்று, அதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்கும். இதோ இங்கே தெரியுதா, அது ரெண்டு. இங்கே ரெண்டு வில்லேஜ் தான் இருக்குது. ஓ, கிளச் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் பண்ணலை. ஓகே. இப்போ என்னால் இது பண்ண முடியும்ல, ஏன்னா கத்துது. கத்தாது. ஏறிட்டா மறுபடியும் கீழே எங்கே போகிறேன்? எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறேன்? நான் திருப்புற இடத்துக்கே போக மாட்டேங்குது. நம்ம பெட்டா மாறிடுச்சு போல். இப்போ நான் எங்கே சொன்னாலும் நடக்குது. சரி, ஓகே. இப்போ இனிமேட்டு இதை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எல்லா இடத்துக்குமே. அப்புறம் முக்கியமாக இந்த குதிரைக்கு ஒரு பேரை சொல்லிடுங்க, என்ன பேர் வைக்கலான்னு. ஆக்சுவலி கேமு ரொம்ப லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு போய்ட்டு ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு கம்மியாக வச்சுருவோம். வீடியோ ரெண்டு டிஸ்டன்ஸு எத்தனை 8 சங்கு. ஓகே, பிரைட்னஸ் 100ல் இருக்குது. ஓகே, ஆனாலும் கொஞ்சம் லேக் ஆகும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோவே, அதாவது நேற்றுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை இப்போ தான் நான் அப்லோடே பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம மலையில் ஏறி போயிருக்கோம். அதனால் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறதுனால அது ரொம்ப டேட்டா எடுக்குது. அதனால் நம்மளால் எதுவும் இப்போ பண்ண முடியாது, அது லேக் ஆகிட்டு இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவி அயன் இருக்குது. ரபின்னு தெரியாது, அது ருபின்னு சொல்லுவாங்க அது. ஆனாலும் அது அவ்வளோ பெருசுலாம் இல்லை. சரி, ஐயோ நேரத்துக்கு செத்துருப்போம் போல். சரி, அந்த சைடாக சுற்றிட்டு வந்து எடுப்போமா, இல்லாட்டி இப்படியே போய் எடுத்துருவோமா? பிளாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா பில்டு பண்ணிட்டு? சுத்தமாக ஒன்றுமே இல்லை. சரி, பக்கத்துலேயே ஒரு அகேஷியா வுட்டு இருக்குது. ஓகே, ஐயோ என்ன ஜாம்பிலாம் பகலில் ஸ்பானாகிறாங்க. குதிரை. நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பகல்லலாம் மாற்று ஸ்பானாவாங்களா? ஒரு கருப்பாடு இருக்கு, பிளாக் ஷீப். ஓகே, இப்போதைக்கு நம்ம மைனிங் போகலாமா, இல்லாட்டி என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில்? அதே நான் சொன்னானா இல்லைன்னு தெரில. இந்த வீடியோவில் ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புது வில்லேஜை தேடி கண்டுபிடிக்கிறோம். அங்கே லூட் எடுத்துகிட்டு ஃபுல் அயன் ஆர்மர் கிடைக்க ட்ரை பண்ணுவோம். கிடைக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, ரெண்டு இது இருக்காது, என்னது ஷீப்பு, ஆடு இருக்குது, ஒயிட் ஷீப். ஜங்கிள் பயம் அது.
ஓகே, ஆக்சுவலி எந்த சைடு போகலாம்? இந்த இது எப்படி என்னோட கூட்டிகிட்டே வர்றது? நான் இது பேர் என்ன? பிளாக்கி. இது கருப்பு கலரில் இருக்கிறனால பிளாக்கி. போக மாட்டேங்குது பிளாக்கி. என்ன பிளாக்கி ஆச்சு உனக்கு? என்ன போக மாட்டேங்குது? இதை மைண்ட் பண்ணாதான் போகுமா? என்ன அப்போ கூட போக மாட்டேங்குது? எங்கேயாச்சும் மாட்டிக்கிச்சா என்ன? ஐயா, என்ன என் பின்னாடியே? அப்பாடா, இப்போ நான் போகலாம். ஐயா ஐயா, என்னடா இது? நாலு பிளாக் கேப் இருந்தால் தான் இது உள்ளே போகும் போல். நம்ம ஸ்கின் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நம்மளும் கருப்பு, நம்ம பிளாக்கியும் கருப்பு. நான் எதுக்கு இப்போ மறுபடியும் அதே ஜங்கிள் பயமுக்கு போகிறேன்னா, அப்படியே போயிருந்தால் தண்ணியிலலாம் வந்துருக்கும். ஆனால் இப்படி போனால் தண்ணியில் படாமல் சுற்றி வந்தேன். ஒரு மிகப்பெரிய கேவ் ஒன்று இருக்குது. உள்ளே போகலாமா? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போதைக்கு நான் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இருங்க. ஐயோ ஸ்கெலிட்டனு! ஐயோ, இவன் மொரட்டா சுடுவானே அங்கேருந்து. ஆரோ வச்சு கரெக்டாக அடிப்பான். சரி, இங்கே பக்கத்துலேயே அயன் இருக்குது. வாவ், எவ்வளோ பெரிய கேவு! போகலாமா உள்ள? நம்ம அந்த கோலை ஃபஸ்ட்டு முடிக்கணும். நம்ம பம்ப்கின் அது அப்படின்னா இந்த சைடும் என்னமோ வில்லேஜ் இருக்குது. எந்த சைடு இருக்குன்னு கரெக்டாக தெரியல. மேபி இந்த சைடு இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம். ஐயோ, ஓ அங்கே தான் அந்த ஓட்டை இருக்கா? ஐயோ, என்ன சத்தம் போடுது குதிரை? ஐயோ, கேமு ரொம்ப லேக் ஆகுது போல். இன்னும் 2 பிளாக்ஸு கூட இந்த குதிரையால் குதிக்க முடியல. நான் கருப்பே பிளாக்கியே, நான் பிளாக்கியே இப்படி பண்ணுற? உனக்காக மைண்ட் பண்ணுறேன். ஐயோ சார், தெரியாமல் வச்சுட்டேன். பிளாக்கே மன்னிச்சிக்கோ. பிளாக்கே உன்னை மன்னிச்சிடும் பிளாக்கே. அப்பானா ஏன் நைட் டைம் ஆயிடுச்சா? டே ஓ, டேமேஜ் வாங்கிட்டு இருக்கா நம்ம குதிரை. ஐயோ, என்ன இப்படி லாக் ஆகுது?
சரி இருங்க, ஒரு நல்ல இடத்துல நம்ம பெட்டை போட்டுறோம். பட சீக்கிரமாகவே தூங்கிட வேண்டியது எந்த மாப்ஸும் ஸ்பான் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஓகே சூப்பர். பிளாக்கி நீனே வந்துட்டியா? வா. ஐயோ அங்கே பாருங்க. ஆனாலும் எவ்வளோ சீக்கிரமாக தூங்கினாலே இந்த ஸ்கெலிட்டன் அங்கேயே இருக்கான் பாருங்க. ஏன்னா சாகவே மாட்டேங்கிற. அவன் பார்த்தானா நம்ம செத்துருவாமே. இந்த குதிரை எனக்கு கடுப்பாக ஆகுங்க. ஒரு 2 பிளாக்கை கூட போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதை கூட நான் மைண்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனேன். ஐயோ, சப்போஸ் இந்த வீடியோவில் இன்னொரு வில்லேஜை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா என்னடா இது? பிளாக்கி நான் கூடிய சீக்கிரம் நானே கொல்லுறேன். ஐயோ பார்க்கோர். ஓ ஷிட். ஐயப்பா எங்க நீ? இங்க வா. சரி கோச்சிட்டு போவாத. பிளாக்கே வெயிட் பண்ண. இங்கேருந்து நேராக போவோம். இல்லை வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு சாகும் போது கத்திக்கிட்டே சாகுது பாருங்க. ஐயோ என்ன பண்ணுது? ஹெல்த்து வச்சு ஸ்ப்ரிண்டே பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த கஸ்டம் கண்ட்ரோல் மாற்றி ஆகணும். டச்சு போய்ப்போம். கஸ்டமைஸ் கண்ட்ரோல் போயிட்டு இந்த பட்டனை இங்கே வச்சுப்போம். அடுத்தது இதோட சைஸை கொஞ்சம் பெருசாக மாற்றிப்போம். என்னது இது? அவ்வளோதான் இதோட சைஸா? சரி ஓகே டன்னு. கேம் என்ன ரொம்ப லாக் ஆகுது? ஏன்டா இதை கிராஸ் பண்ணி போக மாட்டீங்கன்னா? ஓகே போங்கடா. பிளாக் கட்டியே நான் போயிடுவேன்டா. ஓகே ஓகே அதாவது ஓகே நம்ம வந்து மறுபடியும் அக்கேஷியா பயம்கே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஜம். ஓகே
ஓகே ஓகே வந்துட்டாச்சு ஓரளவுக்கு. ஓகே இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா சர்ஃபேஸுக்கு வந்துடலாம் நம்ம. அந்த வாட்டர் பிளாக்கில் ஜம்ப் பண்ணால் தான் பார்த்தேன். ஐயோ ஏன் ஜாம்பி சவுண்டு கேட்குது எனக்கு? பிளாக்கி பிளாக் இல்லை, இது ப்ரௌனி. ப்ரௌனி நீ ஃபஸ்ட் ட்ரைலே என் பெட்டாக மாறிட்டியா? ஓகே உன்னை பிளாக்கி மாதிரி எப்போவுமே விட்டுற மாட்டேன் தனியாக. நீ எப்போவுமே பார்த்துப்பேன். ஓகே இப்போ நம்ம அங்கே போனோம்னா சுற்றிட்டு தான் போகணும். நீ மட்டும் பிளாக்கி மாதிரி ஒரு பிளாக் கூட ஏரில் வச்சுக்கியா, அவ்வளவுதான் உன்னை பார்த்துக்கோ. இது நார்மலாகவே 2 பிளாக் ஏறுது. நீ ஒரு நல்ல குதிரை. ஒன்றை போய் சந்தேகப்பட்டேன் பாரு. ஓகே வாவ், என்ன ஒரு மிகப்பெரிய மவுண்டெயின். ஐயோ சாரி. இது 3 பிளாக்கே அசால்ட்டாக ஏறிடுது. இப்போ தான் நான் கொஞ்சம் பெருமையாக பேசினா அதுக்குள்ளே கெடுத்துட்டேன். சரி வீடு என்ன பண்ணுறது. இங்கே பாருங்களேன் இன்னொரு ஹார்ஸ் இருக்கு. இது ஏறி பார்ப்போம். ஓகே இது ஃபாஸ்ட்டாக ஓடுதா, இது ஃபாஸ்ட்டாக ஓடுதான்னு பார்ப்போம். எப்படி இது உள்ள இன்ட்ராக்ட் பண்ணுறது இதோட? உன்னை கொன்னாதான் என்னால் அது அந்த ஹார்ஸோட ஸ்பீடை செக் பண்ண முடியுமா? இப்போது நீ நல்லா ஸ்பீடாக போயிட்டு அது ஸ்லோவாக முடிச்சுன்னா அவ்வளவுதான், என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்குது. சரி நான் ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் வந்தோடனே உங்களை வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஏதாவது இருக்கா? இந்த இடத்துல வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பம்ப்கின் தியரி கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்கும். ஹோப்ஃபுல்லி அந்த வில்லேஜில் வெறும் 2 வீடோடு முடிஞ்சிடக்கூடாது அந்த வில்லேஜு. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு வில்லேஜ் இருக்கும். ஐயோ ஐயோ இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குதுன்னு தெளிவாக பார்க்க முடியும். பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு.
ஒரு வேளை தப்பான சைடு வந்துட்டேன்னா நான். ஆமாம். ஏய், இது அங்கேருந்து பார்த்தா ஜங்கிள் பயமாக இருக்கும் போலையோ. சுற்றி முற்றி ஒரே இடத்துக்கு தான் நான் வந்துட்டு இருக்கனாடா. அதை இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹார்ஸால் தண்ணி உள்ள போக முடியுமா? இந்த முடிக்கு எனக்குன்னு ஒரு சொந்த பேஸு கூட இல்லை. ஏன் நான் கட்ட ஆரம்பிக்கலன்னா, ஏன் கட்டுறதுக்கு அல்பாக இருக்குது. அதுக்கு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட ஒன்று எதுக்கு வில்லேஜ் யூஸ் ஆகும்னா 3 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அவங்க வீட்டை அடித்து பிடிச்சி, அடுத்தது அவங்களோட இதையே அப்புறம் நம்ம அவங்க வில்லேஜ்லேருந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அவங்களோட நிறையா புக்ஸுக்கு. ஏய், புது வகையான உல்ஃபு. ஓகே நைட் டைம் வேறு ஆயிடுச்சு. வில்லேஜ் கண்டுபிடிப்போம்னு நினச்சா கண்டே பிடிக்கல. அட்லீஸ்ட் நாளைக்கு டே 5. அந்த டே 5 அப்போ அப்பயாச்சும் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓடுறா. ஓகே, தூங்கிடுறா. பெட் இஸ் டூ ஃபார். ஓகே. ஓகே, அவன் எதுவும் நம்மளை பண்ணல, ஓடிட்டாங்க. டேய், யாரா நீ டேமேஜ் எடுத்துக்க மாட்டேங்கிற? இங்கே முடிஞ்சா வாடா நீ ஒருத்தவன். சரி, ஓகே, வாங்க நம்ம பெட்டை எடுத்துட்டு கிளம்பலாம். ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. சரி, நம்ம ப்ரௌனி எங்கே? பேர்லாம் எனக்கு வைக்க தெரில. அதனால ப்ரௌனி எங்கே என்னை விட்டுட்டு போகிறோம்? ஓனரே நான் தான். நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் இருப்பேன். ஓகே, இந்த வாட்டியாச்சும் ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிக்க பார்ப்போம். ஏன்னா அங்கே அத்தனை பம்ப்கின்ஸ் இருக்குது. நான் தண்ணி உள்ள விட்டு பார்க்க போகிறேன். இல்லை, சுற்றிக்கிட்டே போயிடலாம். எதுக்கு ரிஸ்க்கு? ஹார்ட்கோர் மைன்கிராஃப்டில் ரிஸ்க்கு இல்லை, அதை எடுக்கக்கூடாது. ஓகே, நான் பக்கத்தில் ஏதாச்சும் வில்லேஜ் இருக்குமான்னு பார்க்கலான்னு வந்தால் இப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லை. சரி, என்ன என் பம்ப்கின் தியரி வேஸ்ட்டா? ஓகே, என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
அட என்னடா இது, ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிக்க முடியல என்னால், இவ்வளோ நேரம் ஆகுது. கேம் ரொம்ப லேக் ஆகுதுடா. அடா இது ஒரு வில்லேஜை கூட கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாததை பார்த்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னால் ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ சாரி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, இவங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு. 25 நிமிஷம் வேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் உங்கள் டைமை. ஸோ ஓகே, நான் மன்னிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹோப்ஃபுல்லி ஃபஸ்ட்டு வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் பாய்.